யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன பேப்பர் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிராஃப்ட் பண்ண முடியும், அந்த பேப்பரில் எழுத முடியும், இல்லை டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஏன் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் அதனா அதை ரேப் பண்ணி கொடுக்கறதுக்கும் பேப்பர் தான் யூஸ் ஆகுது. ஸோ இந்த பேப்பரை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்து நான் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ எல்லோ கலர் பேப்பரில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்பொழுது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து நம்ம அந்த க்ரீன் கலர் பேப்பர் ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் டைட்டாக பிடிச்சி ஸ்டிக் பண்ணால் தான் அது நல்லா ஃபிட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் பேப்பரில் லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணி அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த லீஃபை வந்து சிசரில் கார்னரில் இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டிங்க அப்படின்னா ஒரு கர்வ் ஷேப் கிடைக்கும். அதையுமே நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அழகான ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம டெக்கர் பீஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.